என்னம்மா சமைக்க போற? இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்ன அன்னாச்சி பூ போட்டுக்குங்க. 5 காஞ்ச மிளகாய். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு பட்டை. இது வந்து சுருள் பட்டை, மெலிசா தான் இருக்கும். மொத்தமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்குங்க. ஒன்றே ஒன்று. ஒரு 10-15 லவங்கம். 10 லவங்க பூ போட்டுக்குங்க. கரெக்டாக இருக்கும் 1 கிலோ சிக்கனுக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா போட்டுக்குங்க. இதை அப்படியே ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். 4 வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய். எண்ணெய் ஒரு 4 கரண்டி விட்டு எண்ணெய் காஞ்சது வெங்காயம்லாம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கோங்க. வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 கரண்டி போட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடணும். இது 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி. உப்பு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு. தக்காளி நல்லா சதுன்னு வதக்கியாச்சு. சிக்கன் வந்து மஞ்சள் பொடி போட்டு இப்படி கழுவி வச்சிருக்கேன். கழுவுன சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். உப்பு வந்து முதல்ல தக்காளிக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டேன். இப்போ சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி, கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசாலா போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 கரண்டி, வறுத்த அரைச்ச பொடி, இதே மாதிரியே பொடி வறுத்த அரைச்சி செஞ்சு பாருங்க. செம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சூடான தண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா சிக்கன் வந்து சீக்கிரம் வேகும். குக்கரில் வைக்கணும்னா பச்சை தண்ணி விட்டு வைக்கலாம். நான் குக்கரில் வைக்கல, அப்படியே வானல்ல வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிருக்கேன். மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி. அடிக்கடி கிண்டி விடுங்க. கிண்டி விட மாட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். இடையில கிண்டி விடணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சரிசமமாக போட்டுக்கணும். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவி இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கும்.